தமிழ்நாடு 2026 தேர்தல் அப்டேட்ஸ் 360 நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தங்கமயில் வழங்கும் சுபமுகூர்த்த சிறப்பு சலுகைகள். ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 1/2 கிராம் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை மட்டுமே. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தயாராக இருக்காங்க, ரேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு முக்கியமான மையமான மாவட்டமான திருச்சிக்கு வந்திருக்கோம். சோ வணக்கம் புண்ணியமூர்த்தி. வணக்கம். வணக்கம் செந்தில்கரிகள். இன்னைக்கு 3 பேரா சேர்ந்து வந்திருக்கோம். ஆமா, முதல்ல ரெண்டு பேர் காம்பினேஷன்ல மாத்தி வந்துட்டு இருந்தோம். இப்ப 3 பேரும் சேர்ந்து தேர்தல்னாலே ஒரு கூட்டணி தானே. ஆமா, கூட்டணி முக்கியம் அமைச்சர் என்ற மாதிரி கூட்டணியை போட்டாச்சு. முதல்ல எந்த தொகுதி பார்க்கலாம்? திருச்சியில கிழக்குல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். சரி புண்ணியமூர்த்தி சொல்லுங்க, கிழக்குல எந்த கட்சி இதுக்கு முன்னாடி அதிகமா ஜெயிச்சிருக்காங்க? திருச்சி கிழக்க பொறுத்தவரை அதிமுக 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, 1 முறை திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ இனிகோ இருதராஜ் அவர் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. இதுக்கு முன்னாடி வெல்லமண்டி நடராஜன் அங்க எம்எல்ஏவா இருந்திருக்காரு அதிமுக சார்பா. இப்போ திமுக அங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் இனிகோ இருதராஜ் வெல்லமண்டி நடராஜனா கிட்டத்தட்ட 54,000 வாக்குகள் வித்தியாசத்துல மாபெரும் வெற்றியை தான் பெற்றிருக்காரு. அதே போல இங்க நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி ஒரு 14,300 வாக்குகள் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. 2021 அப்படின்றத பார்த்தோம். 24ல யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கணும்? ஆமா, 24 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி சார்பில் மதிமுக துரை வைகோ அவர் போட்டிட்டாரு. அவரை எதிர்த்து அதிமுக தரப்புல போட்டிட்டாங்க. துரை வைகோ 90,780 வாக்குகள் இந்த ஒரு தொகுதியில மட்டும் வாங்கியிருக்காரு. அவர் எதிர்த்து போட்டிட்ட கருப்பியா 27,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. மிகப்பெரிய டிஃபரன்ஸ் தான். சோ அமமுக செந்தில்நாதன் அவர் ஒரு நல்ல வேட்பாளராக பார்க்கப்பட்டுச்சு. அவர் 17,933 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் 13,288 வாக்குகள் வாங்கிக்கிறாங்க. சோ அந்த வகையில பார்த்தோம்னா இந்த தொகுதி நாடாளுமன்ற அடிப்படையில் பார்த்தும் போதும் திமுகவுக்கு சாதகமான தொகுதியா தான் தெரியுது. இப்போ இந்த துரை வைகோவுக்கும் இவருக்குமான டிஃபரன்ஸ்ங்கிறது அமமுக வந்ததுனால இந்த அதிமுக டிஃபரன்ஸ் அதிகமாச்சா? இல்ல, அப்படி தெரியல. வாக்குகள் என்ன சொல்லுது, அதிமுக அமமுக இந்த 2 வாக்குகளையும் சேர்த்தாலுமே கூட ஒரு 40,000-50,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் வருது. ஆமா, இன்னும் சொல்ல போனா நம்ம பார்த்தோம்னா 3 வாக்குகளையும் சேர்த்தா கூட லீடிங்ல தான் போயிட்டு இருக்காரு. இன்னொன்னு, கடந்த முறை இட பங்கீடு நடக்கும் போதே மதிமுகவுக்கு 1 சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பவே மதிமுகவில் அவங்க வச்ச ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, 1 சீட்னா நாங்க ஈஸியா ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஜெயிக்கிற மாதிரினா தமிழ்நாட்டிலேயே திருச்சி எங்களுக்கு கொடுத்துருங்கன்றது அவங்களோட கோரிக்கையா இருந்தது. ஏன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு, கிறிஸ்தவர் இஸ்லாமியர் அப்படின்ற அடிப்படையில திருச்சி கேட்டிருந்தாங்க. ரிசல்ட்ல அப்பட்டமா அது தெரிஞ்சிருக்கு. இன்னொன்னு, திருச்சி கிழக்குல சிறுபான்மையினர் அதிகமா இருக்காங்க. அதனாலதான் இனிகோ இருதராஜுமே கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாரு. இப்ப விஜய் கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க திருச்சி கிழக்குல தான் நிக்க போறாருன்னு சொல்றதுக்கான காரணமே கூட அந்த காரணம் தான். தளபதி விஜய் நிக்க போறாரா இல்ல தளபதி விஜய்க்கு தளபதியா இருக்கிற ஆதவ் நிக்க போறாரா? ஃபுல்லாவே பாத்திரலாம். 26ல இங்க யார் யார் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? திமுக தரப்புல திரும்பவும் இனிகோ இருதயராஜ் அவரே போட்டியிடறதுக்கு தயாராக இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் சர்ப்ரைசிங்கா இருக்கிற விஷயம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பேர்லாம் அடிபடுது. ஆமா, அடிபடுது. என்னன்னா திருவெரும்பூர் அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அங்க வேற யாருக்கா கொடுத்துட்டு நம்ம போய் இங்க போட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமான புள்ளிகளுக்கு எல்லாம் பரீட்சை வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். திமுக நம்ம திண்டுக்கல்லாம் நம்ம பார்த்தோம் வேற ஏரியாவுக்கு மாத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள் இருக்கு. ஆமா, அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வேலை நின்னா ஒரு பக்கம் தளபதியின் தளபதி, இன்னொரு பக்கம் இளைய தளபதியின் தளபதியா? ஒரே இளைய தளபதி கிடையாதுங்க, இப்ப அவர் தளபதி ஆயிட்டாரு. சரி, அப்ப இன்னொரு தளபதியின் தளபதிகளுக்கு இடையில அங்க போட்டி இருக்க போகுது போல. ஆமா, திமுக வேற யாரும் இருக்காங்களா? ஆமா, திமுக கிழக்கு மாநகர செயலாளர் மதியழகன், அப்புறம் திருச்சி மேயர் அன்பழகன், சோ இவங்களுமே இந்த இடத்துல சீட் வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை அன்பில் மகேஷ் அங்க வந்தா இவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிரும். ஆமா, அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். பழையபடி இனிகோ இருதயராஜுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அவருமே கொஞ்சம் ஏதோ அதிருப்தியில இருக்க மாதிரி எல்லாம் வந்தது, நடுவுல செய்திகள்லாம் வந்தது, ராஜினாமா பண்ண போறாரு அப்படி. சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகமா இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் தாவேகாவுல நீங்க சொன்ன மாதிரியான ஆட்கள் இருந்தா அதை டஃப் காம்படிஷன் கொடுக்கறது ஒரு ஆள் வேணும்ல. அப்ப அன்பில் மகேஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா. ஆனா என்னன்னா, நம்ம அப்படி யோசிக்கிறோம். பொதுவா அவங்க எல்லாருமே அவங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கிற ஒரு தொகுதியை தான் சூஸ் பண்ணதான் பார்ப்பாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்குள்ள சில அண்டர்ஸ்டாண்டிங் கூட நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. தேர்தல்னாலே அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங் தான். திமுக தவிர்த்துட்டு பார்த்தோம்னா எம்பி சீட்டே கிடைக்கல திருநாவுக்கரசருக்கு. அதனால
எம்எல்ஏ சீட்டு கூட அங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கேட்பாங்க. ஆமா, காங்கிரஸ் வந்து கேட்பாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா அடைக்கல் ராஜ் கூட்டணியில தொடர்ந்தா கேட்பாங்க. தொடருவாங்களா இல்ல இப்படி அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு? அதை பத்தி பேசுறோம்னா அது வந்து தனி டிபேட். சரி, ஓகே, தனி டிபேட். அப்ப இன்னொன்னு வந்து திமுக வந்து அடைக்கல் ராஜ் அவரோட பையன் ஜோசப் லூயிஸ். அதாவது இப்போ வந்து திருச்சினா எப்படி KN நேரு இருக்காரோ அதே மாதிரிதான் அடைக்கல் ராஜ். ஒரு காலத்துல திருச்சினாலே அடைக்கல் ராஜ் தான். அவர் காங்கிரஸ்ல இருந்தவர். இப்ப நம்ம பார்த்த சமூகம் அந்த அடிப்படையிலுமே உள்ளவர், அந்த கிறிஸ்தவ வெள்ளாளர் அந்த சமூகத்திலுமே இருக்கிறவனால அவர் வந்து நல்ல செல்வாக்கு இருக்கிற நபரா இருந்தாங்க. திருச்சியில ஒரு ஆதிக்கம் செலுத்துற குடும்பமா அந்த அவங்க குடும்பம். சோ அவருமே இருக்காரு. அதிமுகல யாரு திருச்சியில வந்து போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதிமுகவை பொறுத்தளவுல மாநகர மாவட்ட செயலாளர் சீனிவாசன் வந்து சீட்டுக்கு ட்ரை பண்றாரு. ஏற்கனவே போட்டியிட்ட வெல்லமண்டி நடராஜன் இப்ப வெளியில இருக்காரு. ஓபிஎஸ் அணியில இருக்கிறதுனால வந்து அவருக்கு அவரும் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்துட்டாருன்னா ஒருவேளை அவரு கூட, ஏன்னா முன்னாள் அமைச்சர்லாம் கூட, அதனால ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதெல்லாம் நடக்கணும், அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா மாநகர மாவட்ட செயலாளர் சீனிவாசன் வந்து அங்க ட்ரை பண்றாரு. நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு சூழல் இருக்கு. நாம் தமிழர்லயுமே இன்னும் வந்து கிளியரா யார் வேட்பாளர் அது வாய்ப்பு தெரியல. ஆனா திருச்சிக்குள்ள வந்து 2 பேர் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தளபதியின் தளபதி, திமுக தளபதியின் தளபதி மாதிரி அண்ணன் சீமானியின் தளபதி சாட்டையுமே திருச்சி தான் அவரோட இப்ப இருக்கிற ஊரு. ஆமா, சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி அப்படி இருந்தாலுமே கூட அவரோ இல்லைன்னா அந்த ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட போட்டியிட்டாரு. சோ அவங்க யாராவது நிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே சாட்டை சொல்லிட்டே இருக்காரு, விஜய் எங்க போட்டிடுறாரோ நான் எதிர்த்து போட்டிடுவேன்னு. ஒருவேளை விஜய் இங்க போட்டிட்டாருன்னா கண்டிப்பா எதிர்த்து போட்டிடுவாருன்னு சொல்லலாம். திருச்சி கிழக்குன்றது அப்புறம் பரபரப்பான ஒரு தொகுதியா தான் இருக்கும். நீங்க நம்ம இப்ப பாக்குறதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியுது. ஆனா எதிரில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் யாரும் இல்ல. அநேகமா விஜயோ இல்ல ஆதவர்ஜனா மாதிரி ஆட்களோ வந்து கொடுத்தாதான் ஒரு டஃப் கொடுத்தாதான் இது ஒரு ஸ்டார் தொகுதியா மாறுறதுக்கு. சமூக மக்கள் யார் யார் இருக்காங்க? ஏன்னா நம்ம சிலர் பார்த்தோம், அதை தவிர்த்துட்டு யார் யார் சமூக மக்கள்லாம் இருக்கு? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிறிஸ்துவ வெள்ளாளர்கள், இது வந்து சிறுபான்மையினர் வந்து அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. பட்டியல் சமூகத்தினர் இருக்காங்க, யாதவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அது தவிர பார்த்தோம்னா பிள்ளைமாரும் கணிசமான அளவுல இருக்கிறாங்க. இப்ப மெஜாரிட்டின்னு பார்த்தோம்னா கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் தான் அங்க வந்து டாமினேஷனா இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து ஒட்டுமொத்தமா இந்த வாக்குகளை தீர்மானிக்கிற அளவு இடத்துல இருக்காங்க. கிழக்கு முடிச்சிட்டோம். அடுத்து அதுக்கு எதிர் திசையில இருக்க மேற்க பாத்திரலாமா? மேற்க பொறுத்த வரைக்கும் யாரு அதிகமாக ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 தேர்தல் நடந்திருக்கு. புதுசா உருவாக்கப்பட்ட தொகுதி தான். அதுல 2 முறை திமுக ஜெயிச்சிருக்கு, 1 முறை அதிமுக ஜெயிச்சிருக்கு. அந்த 2 முறையுமே வந்து திமுக தரப்புல நேரு அவர் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. திருச்சினாலே KN நேரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு செல்வாக்கான ஆளு 2 முறை ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது அது திமுகவுடைய கோட்டை சொல்லலாம். நீங்க 2021 தேர்தல் ரிசல்ட்டும் அப்படிதான் காட்டுது. KN நேரு 1,18,013 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்த இடத்துல அதிமுக சார்பில் 33,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70,000 வாக்குகள் 80,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ கிளியர் விக்டரி வந்து திமுகவுக்கு தான் இந்த இடம் அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட்ஸ் தான். அது கடந்த தேர்தல். அப்போ இந்த தேர்தல்ல வந்து சொல்ல முடியாதுல்ல, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. கரெக்ட். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 15,000 வாக்குகள் இந்த இடத்துல, 5,700 வாக்குகள். ஆமா, ஓகே. சோ நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸ் இங்க எப்படி இருந்திருக்கு? டிஎம்கே பொறுத்தவரை பார்த்தோன்னா 94,000 சொச்சம் வாக்குகள் வந்து இங்க வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே பார்த்தோன்னா 26,000 சொச்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அமமுக 19,000 சொச்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ரெண்டுமே சேர்த்தா கூட இதுல பாதி வரல. நாங்க எங்க சின்னத்துலதான் நிப்போம்னு சொல்லி தனியா தீப்பட்டியில நிக்கிறாரு. ஆனா அவரை நீங்க டிஎம்கேன்னு சொல்றீங்க. டிஎம்கே அலையன்ஸ் சொல்லாம கோச்சுக்கு போறாரு வீடியோ பார்த்தா. ஆமா, மதிமுக ஓகேவா? ஓகே. உதயசூரியன் நின்றா கூட நீங்க அப்படி சொல்லலாம். திமுக கூட்டணியில போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் 94,000 சொச்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ ஓகே. திமுக கூட்டணி தான் நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க. அதிமுக அந்த உன்னிமூர்த்தி என்ன சொல்றாரு, இந்த தேர்தல் ரிசல்ட் மாறலாம்னு சொல்றாரு. மாறலாம், கரெக்ட் தான். ஆனா 2021 2024 ஒரே பேட்டர்ன் அப்படியே தான் இருக்கு. வாக்கு வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே 80,000 90 மார்க்கு, ஒரு 25 மார்க்கு தான் இருக்கு. பேட்டர்ன் மாறலாம்ல. இன்னொன்னு அமைச்சர் KN நேரு வேற இருக்காரு. ஒரு பவர் இருக்கு கையில, அதனால அவர் ஈஸியா விட்டுற மாட்டாரு அப்படிங்கறத களத்துல இருந்து வர. துரை வைகோ அவர்கள் ஜெயிச்சதுக்கே வந்து KN நேரு அவர்கள் தான் காரணம் அப்படின்னு அவரே சொல்றாங்க. துரை வைக்கவே அந்த சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆமா. அடுத்து 2026 பார்த்தோம்னா திமுக நம்ம சொல்லவே வேணாம். அண்ணனா முடிவு பண்ணி வேற எங்கேயா நிக்கிறோம்னு ஆசைப்பட்டா வேணா நிக்கலாமே தவிர மேற்குன்னு அவரே எழுதிக்க வேண்டியதுதான். ஆமா. ஆனா அதிமுக வந்து எதிர்த்து நிக்க தானே செய்வாங்க. திமுக நீங்க எதிர்த்து கேட்க மாட்டீங்க அப்படின்னாலும் மருத்துவர் அணியோட மாநகர் மாவட்ட செயலாளர் மருத்துவர் செந்தில் அவர் பேர் வந்து அடிபடுது. அதே போல 2 பகுதி செயலாளர்கள் வந்து சீட்டு வந்து கேட்கிறாங்க. ஒருவர் வந்து MR முஸ்தபா அவர் கேட்கிறாரு. அடுத்தா பாத்தீங்கன்னா நாகநாதர் பாண்டி அப்படிங்கிறவர் அந்த தில்லை நகர் இன்னொரு பகுதியோட பகுதி செயலாளர்கள் அவங்களுமே வந்து சீட்டு கேட்கறதுல
ரொம்பவே முன்னணியில இருக்காங்க. நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம் ஒட்டச்சத்திரம் இந்த மாதிரி பகுதியில டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கிற பகுதியில வந்து அதிமுக வந்து அதிகமான வேட்பாளர்கள் போட்டி இல்லை. பட் KN எதிர்த்து போட்டிடுறதுக்கு நிறைய பேர் வந்து விரும்புறாங்க. ஆமா ஆமா. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு தேர்தலில் அதிமுகவுமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு இந்த தேர்தலில் இருந்தாலுமே அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நிக்கதான் செய்வாங்க கண்டிப்பா. அப்படி ஒரு சூழல் தேர்தல நமக்கு வாய்ப்பு வந்தா நம்ம வெற்றி பெற்றலாம். வெற்றி வாய்ப்பு உங்களுக்கே வந்து சீட்டு தரேன்னு சொல்றாங்க. அதிமுகல நீங்க நிப்பீங்களா மாட்டீங்களா? நேருன்னு சொல்லிட்டு நிக்காம போயிடுவீங்களா? இல்ல அதுதான் இங்க இருந்து அரசியல் அனுப்பி விட்டுற வெற்றி பெறும் வாய்ப்பு குறைவாகவே இருந்தாலும் சரி இந்த சான்ஸ பயன்படுத்தியாவது நம்ம போய் போட்டியிடலாம் அப்படின்னு வந்து. இப்ப நீங்க ஊர்ல எப்படின்னா அவர் MLA அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெயிச்சவரை. தோத்தவரை அவர் MLAக்கு நின்னவர்னு சொல்லுவாங்க. ஒரு அடையாளம் வரட்டும் அப்படிங்கிறது. செயலாளருக்கு தேர்தல நிக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதனால இத வாய்ப்பா பயன்படுத்தும். நேரு எதிர்த்தே போட்டிட்டவன்டா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கலாம். அது ஒண்ணு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. நாம் தமிழர் தாவேக்கா வந்து இந்த போதிய தரவுகள் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாம் தமிழர் வந்து வழக்கம் போல அண்ணன் சொல்றதுதான் சஸ்பென்ஸ் தானா? இன்னும் அறிவிக்கல இந்த தொகுதிக்குள்ள. மேபி வந்து ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர் நிக்கிற கூட வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து முக்குலத்தோர் அதிகமா இருக்காங்க. பட்டியல் சமூகத்தினர் பிள்ளைமார், கிறிஸ்தவர், இஸ்லாமியர் எல்லாம் இருக்காங்க. சோ நாம் தமிழர்ல சாதி பார்த்துதான் நிறுத்த மாட்டோம்னா சொல்றாரு. சில இடங்கள்ல அப்படி நிறுத்துறது இல்ல, சில இடங்கள்ல அந்த மாதிரிதான் நிக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இஸ்லாமிய வேட்பாளர்களை இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்க பகுதியில தான் நிறுத்துறாங்க. அப்ப அதை என்ன சொல்றது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. சில இடத்துல அப்படி அது மத அடிப்படையில போயிரும்ல. ஓ அப்படி வரீங்களா? இல்ல சமூக அடிப்படையில சில இடத்துல நிறுத்தி இருக்காங்க. ஆனா பெரும்பாலும் அப்படி இல்லாம நிறுத்தணும்ன்றது அவங்க அந்த முயற்சியில இருக்காங்கன்றதை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆமா. நாம் தமிழர் சொல்லிட்டீங்க. திருச்சி கிழக்குல வந்து நிறைய ஸ்டார் வேட்பாளர்கள் தாவேக்கால இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னீங்க. இங்க மேற்குல தாவேக்கால யாருக்கு வாய்ப்பு இருக்கு? மேற்குல வந்து நமக்கு வந்து அங்க ஒரு 4 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து வேற தொகுதிகள் தான் வந்து அவங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி நாம சொன்ன மாதிரி இந்த சமூக ஆர்வலர்கள் அது மாதிரியான நாட்கள் கூட உணர்ந்து இறக்கலாம். இல்லைன்னா கட்சியில புதிதாக இணைந்தவர்களை கூட இறக்கலாம். இன்னொரு விஷயம் கூட இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் புதுசா வந்து இணைந்தாரா. அவரோட சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா ஸ்ரீரங்கத்துல ஒரு ஆல்ரெடி மாவட்ட செயலாளர் அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள அங்க மாவட்ட செயலாளர் இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு நினைச்சா அவங்களை இங்க நிறுத்தி கூப்பா கிருஷ்ணன் அங்கே நிற்கலாம். இல்ல பெரிய மலைக்கு எதிராக இன்னொரு மலையை நிறுத்திடுவோம், முன்னாள் அமைச்சரை நிறுத்திடுவோம்னா கூப்பா கிருஷ்ணன் கூட போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா முறுக்குக்கு ஃபேமஸ். ஆமா, மணப்பாறை தொகுதி எடுத்துருவோம். ஸோ மணப்பாறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக டைரக்டா போட்டியே இடல. கூட்டணிக்கு கூட்டணி கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் 3 முறை இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2021லயும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் அப்துல் சமத் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 12,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட 19,500 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க மணப்பாறையில. எப்பவுமே பார்த்தோம்னா தனித்து போட்டியில 10,000ல இருந்து ஒரு 20,000க்குள்ள 20,000 வந்து ஒரு சில இடத்துல 20,000 தாண்டாங்க அப்படின்ற மாதிரி போகுது. 24ல இது வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது. 24ல யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கா? திமுக கூட்டணி சார்பா போட்டியிட்ட காங்கிரஸ் ஜோதிமணி அவர்கள் 96,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக பாஜக 2 பேரும் தனித்தனியா நின்னாங்க. அவங்க 2 பேரும் சேர்த்தே 88,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா திமுக கூட்டணியோட கை இங்க ஓங்கி இருக்கு. திமுக கூட்டணியோட கை ஓங்கி இருக்கு இங்க. 2026ல ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல நம்ம பேசின மாதிரி கூட்டணிக்கு தான் போயிருக்குன்னு பார்த்திருக்கோம். இந்த முறை கூட்டணி கொடுக்குற ஐடியால இருக்காங்களா இல்ல திமுக நாங்களே போட்டிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்களா? இவ்வளவு நாளும் வந்து கூட்டணி கொடுத்துட்டோம், இந்த முறையும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற மாதிரி தான் வந்து இப்போ வரைக்கும் தெரியுது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் நிறைய சீட் கேட்டுட்டே இருக்காங்க. ஆமா. இன்னொரு பக்கம் மனித மக்கள் கட்சி சார்பிலே திரும்பவும் இந்த தொகுதி அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து சிறுபான்மையினர் வாக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா வந்து ஊராளி கவுண்டர்கள், பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க, முத்தரையர் மக்கள் இருக்காங்க. அதை தாண்டி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ரொம்ப அதிகமா இருக்காங்க. சோ அதனால இதை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க சேஃபா ஜெயிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களா? திமுக இங்க இதுவரை நேரடியா போட்டிடவே இல்லை அப்படிங்கறத பார்த்தோம். கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதனாலயும் நிறைய பேர் வந்து சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தலாம், நம்மளே போட்டிடலாங்க அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க போல இருக்கு. ஆமா. திமுக தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் பன்னப்பட்டி கோவிந்தராஜன் ஒருத்தர், மணப்பாறை முன்னாள் ஒன்றிய சேர்மன் அமிர்தவள்ளி அவங்களும் கேட்கறாங்க. பையம்பட்டி முன்னாள் ஒன்றிய சேர்மன் ராஜலட்சுமி அவங்களும் வந்து ரேஸ்ல இருக்காங்க. இதுல வந்து முதல்ல திமுக இங்க நேரடியா போட்டியிடணும்னு முடிவு பண்ணணும். அப்புறம் அதுல இவங்களுக்கு திமுக முடிவு பண்ணா நேரு முடிவு பண்ணணும்.
யாரோ ரெண்டுமே ஒண்ணுதானே. ஒண்ணுதான். அங்க திமுக யாரு? ஓகே. ஓ அப்படி வரீங்க. ஆமா. அங்க முடிவு பண்ணோம். முடிவு பண்ணும் பட்சத்துல இவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்புகள் அதிமுகவுல யாருக்கு? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ சந்திரசேகர், அவரும் மருத்துவர் விஜயகுமார், சோ இவங்க 2 பேருமே வந்து அதுல இருக்காங்க. அது மட்டும் இல்ல முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி இவருமே வந்து இந்த ரேஸ்ல இருக்கதா வந்து நமக்கு தெரியாது. இது போக கூட்டணி கட்சிக்கு வந்து திமுக அந்த தொகுதி கொடுக்கலாம். ஆனா எந்த கட்சி கொடுக்குறாங்கன்னு இருக்குல்ல, மனிதநேய மக்கள் கட்சி சொல்லிட்டோம். இன்னொரு பக்கம் காங்கிரஸுமே இந்த ரேஸ்ல இருக்காங்க. புண்ணியமூர்த்தி சொன்ன மாதிரி கூட்டணிக்கே வருவாங்களானே தெரியல. அதுல வந்து நீங்க ரேஸுக்கு வந்துட்டீங்க. மேபி அமைந்தால் தொடர்ந்தால் மனிதநேய மக்கள் கட்சி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அப்படி ஒருவேளை காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டால் காங்கிரஸ் சார்பில் வந்து வழக்கறிஞர் கோவிந்தராஜன், ரமேஷ்குமார், அப்புறம் மிலிட்ரி முருகன், சோ இவங்க 3 பேர் வந்து காங்கிரஸ்ல ரேஸ்ல இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் இங்க வந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதன் அடிப்படையில எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பா 24 ஜோதிமணியுமே நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர்ல இன்னமுமே புண்ணியமூர்த்தி லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சஸ்பென்ஸ்ல தான் வந்து இருக்கு. திடீர்னு அறிவிப்பாங்க மணப்பாறை. தமிழக வெற்றி கழகத்துல வந்து கதிரவன் அப்படிங்கிற பேர் வந்து சொல்றாங்க. பொதுவாக அவர் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கருத்துக்கள் வருது. நாம் தமிழர் வந்து ஏன் தொடர்ந்து பல மாவட்டங்கள்ல வந்து பல தொகுதிகளை சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்காங்க? ஏன்னா முன்னாடியே அறிவிச்சு வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, ஏன் இந்த முறை வந்து சஸ்பென்ஸ்? கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது தேடி பிடிச்சி வேட்பாளர் போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா யாராவது 1-2 பேர் தான் ஆக்டிவா இருப்பாங்க. வேட்பாளர் பஞ்சம் அப்படி கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா நீங்க கட்சி வளர்ந்துருச்சுன்னா போட்டி போட்டு வருவாங்கல்ல, நான் தான் நிப்பேன், நீ தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டி போடும் போது அதை தேர்வு செய்யணும்ல, பொறுமையா தேர்வு செய்யறதுக்கான நேரம் வரும். அப்படிதான் அவங்க சொல்றாங்க. போட்டி இருக்கா? இருக்கும் கண்டிப்பா. அதான் 4-5 பேர் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதுல இவ்வளவு வருஷம் தனித்து போட்டிடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்குது. அதன் அடிப்படையில் கண்டிப்பா போட்டி இருக்கும். இருக்கான்னு கேட்க முடியாது, இருக்கும். ஆமா. அடுத்து என்ன தொகுதி பார்க்கலாம்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஜெயிச்ச அந்த தொகுதியான திருவெரும்பூர் பாத்திரலாம். திருவெரும்பூருடைய வெற்றி வரலாறை பார்த்தோம் அப்படின்னா திமுக 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அதிமுக டஃப் கொடுத்து 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க, சிபிஎம் ஒரு தடவை, தேமுதிக ஒரு தடவை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஜெயிக்க வச்சிருக்காங்க எல்லாரும். ஆமா ஆமா ஆமா. சோ 2021 நமக்கு தெரியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் ஜெயிச்சாரு. 1,05,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அடுத்த இடத்துல இருந்தவர் வந்து பாக்குமார், அவர் வந்து அதிமுக சார்பில் 55,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 50,000 வந்து சோலையா வந்து டிஃபரன்ஸ் வாங்கியிருக்கு. இந்த நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தார்ல, அவர் தான் வந்து 2வது போட்டிட்டு தோத்துருக்காரு. சோ நாம் தமிழர் கட்சி ஒரு 15,000 வாக்குகள், மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு 14,000 வாக்கு இருக்கு. தேமுதிக 2,000 வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அங்க ஒரு முறை தேமுதிக வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில அவங்க வந்து இவ்வளவு வாக்குகள் தான் வாங்கி. ஒரு விஷயம் கவனிக்கணும்னா, மக்கள் நீதி மையம் நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னும் போது அவங்க கூட்டணியில சேர்ந்திருக்காங்கன்ற போது அது கூட கொஞ்சம் கண்டிப்பா பிளஸ்ஸா தான் இருக்கும். ஆமா, அவங்களுக்கு அந்த கேண்டிடேட் வந்து ஒரு நல்ல வலுவா செலவு பண்ணி அந்த தேர்தலை வந்து இது பண்ணாரு. இல்ல, ஆனா மக்கள் நீதி மையத்துக்கு வந்து ஒரு மாற்று நினைச்சு போட்டவங்க இருப்பாங்க. திரும்பி அவங்க திமுக சேர்ந்ததுக்கு பிறகு இது வந்து எங்கேயுமே போய் நிக்காது. ஆமா, கண்டிப்பா வந்து அடுத்து வந்து 2024 இங்க யார் எவ்வளவு? 2024 வழக்கம் போல நீங்க சொன்ன மாதிரி இந்த முறை திமுக கூட்டணி சார்பா போட்டியிட்ட துரை வைகோ, மதிமுகவோட துரை வைகோ அவர்களுக்கு 1,02,000 வாக்குகள் பக்கம் கிடைச்சிருக்கு. இங்க அங்க எப்படி நேருவோடைய பலம் கிடைச்சதோ அதே மாதிரி இங்க அன்பில் மகேஷும் சப்போர்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதிமுக சார்பா போட்டியிட்ட கருப்பையா 32,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அமமுக வந்து அவருமே அவரோட சொந்த ஊருமே வந்து புதுக்கோட்டைன்னு சொல்றாங்க. அவருமே அந்த மலைக்கு அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் வந்து நின்று இருக்காரு. அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் வந்து நின்று இருக்காரு. அமமுக செந்தில்நாதன் அவரும் வந்து 13,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. வெங்கடேஷ் சொன்ன மாதிரி 2 பேரும் சேர்த்தா கூட பாதிக்கு கூட வரமாட்டேங்குது. ஆமா, இந்த தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து அமமுகவே முந்தி இருக்காங்க. 20,000 வாக்குகள் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து வாங்கியிருக்காரு. அப்போ அதன் அடிப்படையில தான் ராஜேஷ் வந்து இங்க நிப்பாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓரளவு அவருக்கு செல்வாக்கு இருக்கு. அவருமே வந்து நிற்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா எல்லாத்துலயுமே ராஜேஷ் நிக்கிறது இல்ல. 1-2 தொகுதியில இன்னும் வேட்பாளர் அறிவிக்காத சொன்னாரு. மேபி சாட்டை அவர்கள் நிக்கலாம், இல்லன்னா ராஜேஷ் அவர்கள் நிக்கலாம். மாறி மாறி நிக்கலாம்ல. ஆமா, கண்டிப்பா. இப்பதான் தாவேகா பொதுச் செயலாளர் சொன்னாரு, ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதியில் நிக்கலாம்?
234 நிக்கலாமா? எல்லா தொகுதியிலும் நிராகரிச்சிருவாங்க. அடுத்து சீட்டு யார் யாருக்குன்றதெல்லாம் நம்ம பெரிய டிபேட்டே தேவையில்லை. திமுகலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, திமுக தரப்புல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் தான் திரும்பி போட்டியிடுவாருன்னு சொல்றாங்க. ஒருவேளை அவர் தொகுதி மாறிட்டா ஆமா, யாருக்கு வாய்ப்பு? தொகுதி மாறிட்டா KN சேகரன் முன்னாள் எம்எல்ஏ அவர் நிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவுல மாவட்ட செயலர் பா. குமார், ஓகே, நம்ம கடந்த முறை போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர். அவர் வந்து 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காருங்கிற அடிப்படையில அவருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவர் இல்லை அப்படின்னாக்க வந்து சூரியூர் ராஜா ஜெயலலிதா பேரவையிலிருந்து அவரு ட்ரை பண்றாரு. அப்புறம் ஒன்றிய செயலாளர்கள் வந்து SKT கார்த்திக், அப்புறம் SS ராவணன் 2 பேர் வந்து ட்ரை பண்றாங்க. அது இல்லாம பேரூர் செயலாளர் முத்துக்குமார், நகர செயலாளர் SP பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து கேக்குறாங்க. எத்தனை பேர் தான் ஒரு தொகுதியில ஒரு கட்சியில நிற்பாங்க? ஒருத்தர் தாங்க நிப்பாங்க. நிறைய காம்படிஷன், எனக்கும் கொடுங்க, எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதிமுக பார்த்தோம், நாம் தமிழர் வந்து ஆரம்பத்திலே சொன்னீங்க ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் இங்க அதிக ஓட்டு வேற வாங்கியிருக்காரு, அமமுகவே முந்தி இருக்காரு. புது வரவு தாவேகா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் வந்து விஜய் எதிர்த்து சாட்டை, இன்னொரு பக்கம் வந்து அன்பில் மகேஷ் எதிர்த்து ராஜேஷ் அப்படின்னா ஒரு இதா இருக்கும்ல. OS மணியனை எதிர்த்து இடும்பாவனம் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஏதாவது முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா நம்மளே கூட ஐடியா கொடுப்போம், பண்றாங்களான்னு பார்ப்போம். ஓகே, அது ஓகே. தாவேகா புது வரவு, அங்க யார் போட்டா? தாவேகாலையுமே இன்னும் வந்து நமக்கு திருவெரும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கிளியரா வந்து தெரியல வேட்பாளர் யாரு நிப்பா அப்படின்னு. அங்கேயுமே கூட யாராவது அவங்களுமே யாராவது ஒரு விஐபியை கூட களம் இறக்கலாம். நீங்க வந்து அமைச்சர் கூடயே மோதுங்க அப்படின்னு சொல்லி கூப்பா கிருஷ்ணன் கொண்டாந்து கூட போடலாம். கரூர் சம்பவத்திலே வந்து நிறைய சம்பவங்கள்லாம் வந்து நடந்தது, விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருந்தாரு அமைச்சர். அது ஒரு நியாயமான விமர்சனங்கள் சில இது முன் வச்சிருந்தாருன்னே வச்சுக்கோங்களேன். அதன் அடிப்படையில வந்து கூட யாராவது நிற்கலாம், தாவேக்கால வந்து யாரையா கூட இறக்கலாம். ஓகே, யாரெல்லாம் சீட்டு கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம். இங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க? இந்த முக்குளத்தோர் சமூக மக்கள் இருக்காங்க, முத்தரையர், யாதவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்கு, பட்டியல் சமூக மக்கள் ஓட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த தேர்தல் முடிவை தீர்மானிக்கிற சமூக மக்களுடைய வாக்குகளாக இருக்கு. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. திருவெரும்பூர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன பண்றார், அவருக்கு எதிராக யார் நிக்க போறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து யாரு? லால்குடி தொகுதியை பாத்துருவோமா? லால்குடி அதிகமாக ஜெயிச்சது திமுக தான். 8 முறை ஜெயிச்சிருக்காங்க. திமுகவோட கோட்டை. ஆமா, தொடர்ச்சியாகவும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதிமுக 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. 2021 இங்க யார் ஜெயிச்சது? சவுந்தர பாண்டியன் 2006 இருந்து 2021 வரை இவர் தான் இங்க வெற்றி பெற்று திமுக சார்பில் திமுக திமுக கோட்டை அப்படிங்கிற மாதிரி இது சவுந்தர பாண்டியன் கோட்டைன்னு கூட சொல்லலாம். ஆமா, ஆனா அமைச்சராக முடியல அவரால. அதெல்லாம் ஜெயிச்சிருக்காரு. திருச்சியில KN நேரு அவர்களை எதிர்த்து இன்னொருத்தர் அமைச்சர் வந்துட முடியுமா? ஒருத்தர் 4 முறை ஜெயிச்சிருக்காருன்னா அவர் திமுக பொறுத்த வரைக்கும் சீனியர். அப்படி இருக்கும்போது அவரால் இப்ப வரைக்கும் அமைச்சராக முடியலப்பா. ஏன்? அங்க சூப்பர் சீனியர் இருக்காருல்ல, சூப்பர் KN நேரு. ஓஹோ, அவரை எதிர்த்து வந்துட முடியுமா? அவரால் பல வேலைகள் இருக்கும், அதெல்லாம் உடனே வந்துட முடியாது ஜெயிச்சிட்டா மட்டும். அதெல்லாம் வந்து அப்புறமா பார்ப்போம், வேற ஒரு எபிசோட்ல பார்ப்போம். இப்ப வேட்பாளர்கள் பத்தி பார்க்கலாம். கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு சவுந்தர பாண்டியன் கிட்டத்தட்ட ஒரு 17,000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காரு. நாம் தமிழர் வந்து ஒரு 16,000 வாக்குகள் அப்படிங்கிறதையுமே இங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல டிஃபரன்ஸ்ல தான் ஜெயிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி சவுந்தர பாண்டியன் தொடர்ச்சியா ஜெயிச்சாரு அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நேருவோட பையன் அருண் நேரு வந்து பெரம்பலூர் தொகுதியில் தானே நின்னாரு. இந்த சட்டமன்ற தொகுதி வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது. அதனால 2024 யார் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கா? அருண் நேரு திமுக சார்பில் போட்டிட்டு 92,655 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அவர் எதிர்த்து சந்திரமோகன் அதிமுக தரப்புல 25,961 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக கூட்டணியில பாரிவேந்தர் IJK கட்சி அவர் வந்து போட்டிட்டு 31,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா குறைஞ்சது 60,000 வாக்குகள் வந்து வின்னருக்கும் இடையில வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நாம் தமிழர் சார்பில் தேன்மொழி அவங்க ஒரு 16,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. காம்படிஷன்லயும் ஒரு 16,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இல்ல, அது சட்டமன்ற தேர்தலில் என்ன வாக்கு வாங்கினாங்களோ அதே வாக்கு திரும்பவும் ரீடைன் பண்றாங்க நாம் தமிழர் கட்சி. 2026 பாத்தீங்கன்னா சிட்டிங் MLA சவுந்தர பாண்டியன், ஆனா வந்து அது என்னன்னு தெரியல. நீங்க ஆரம்பத்திலே நீங்க கேட்ட மாதிரி 4 முறை ஜெயிச்சிருக்காரு. ஒருவேளை 5வது முறையெல்லாம் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் கண்டிப்பா மினிஸ்டர் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிர்பந்தம் வந்துடும். ஸோ ஏற்கனவே கட்சிக்குள்ள கொஞ்சம் புகைச்சல்கள்லாம் போயிட்டு இருக்கு. அவர் நிறைய இடத்துல எனக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை அப்படின்னு வெளிப்படையாவே போஸ்ட்லாம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து போட்டிருந்தாரு. ஸோ அது என்ன நடக்குதுன்னு தெரியல. அடுத்த வந்து மாவட்ட செயலாளர் வைரமணி அவருமே அந்த முயற்சிகள்ல இருக்காரு. அவர் வந்து KN நேருவோட ஆதரவாளரும் கூட. அவரோட அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்புல அருண் நேருவை கொண்டுட்டு வந்துட்டு அவரை வேட்பாளரை ஆக்கலாம், அது போன்ற தகவல்கள் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து வருது. கலை இலக்கிய அமைப்பாளர் துரை கந்தசாமி அவருமே அந்த ரேஸ்ல இருக்காரு.
முன்னாள் கவுன்சிலர் கருணாநிதி அவருமே இருக்காரு. சோ கருணாநிதிங்கிற பேருக்காக சீட்டு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கேள்விதான். திமுகலே இவ்வளவு பேர் இருக்காங்க, அதிமுகல யார் யார் வந்து ரேஸ்ல இருக்கா? அதிமுகவை பொறுத்தளவுல ராஜேஷ் தங்கராஜன் வர்த்தக அணியிலிருந்து அவர் ட்ரை பண்றாரு. ஓகே. டிஎன் சிவகுமார் இவர் வந்து ஒன்றிய செயலாளர், இவரும் ட்ரை பண்றாரு. டிஎன்டி நடேசன் அவரும் ஒன்றிய செயலாளர், அவரும் ட்ரை பண்றாரு. அசோகன், கிட்டத்தட்ட 3 ஒன்றிய செயலாளர்கள் இங்க முயற்சி பண்றாங்க. ஒரு வர்த்தக அணியிலிருந்து ராஜேஷ் தங்கராஜன் அவர் ட்ரை பண்றாரு. ஒரு டஃப் காம்படிஷன் தான். இந்த வேட்பாளர்களுக்குள்ளே யாருக்கு கிடைக்குது அப்படின்னு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், தமாகவுக்கு இங்க போட்டியிடுறதுக்கு ஆட்கள் இல்லைங்க இருக்காங்க. ஆமா, டிஆர் தர்மராஜ் அப்படிங்கிற ஒரு சீட்டு வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்க இங்க போட்டிக்கிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜி.கே. வாசன்ட்ட சொல்லிட்டு இருக்காராம். இன்னொன்னு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் ஐஜேகே அவங்க ஒரு 31,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ கூட்டணி அடிப்படையில வந்து 31,000 வாக்குகள் தானே வாங்கியிருக்காங்க. அதான்பா இருக்கிறதுலே மினிமம் சரி கொஞ்சம் அதிகம் வாங்கியிருக்கோம் கணக்கு போடுறாங்க அவங்க. சோ அந்த அடிப்படையில கொஞ்சமாவது இந்த கூட்டணியில நாங்க தான் கொஞ்சம் அதிகமா வாங்கியிருக்கோம். அதிமுகவே 25,000 தான் வாங்கியிருக்கு அப்படிங்கிற. அது பாஜக வாக்குகள் இல்லையா? தாமரையில தானே அவர் நின்னாரு. சேர்ந்தா அதிகமா வருமே. தாமரை சைடுல இருந்து கேட்கும் போது இல்ல அது வந்து பாரிவேந்தரோட வாக்கு, இது தாமரை வாக்குகள் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இப்படி கேட்டாக்க அப்படி சொல்றீங்க வந்து. ஆனா பாஜக வாக்குகளும் இருக்கும். ஓகே. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் மதன் அவர் வந்து வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாம் கிடையாது. சஸ்பென்ஸ் சொல்லிட்டாங்க. நம்ம கடந்த முறை பார்த்த மாதிரி மாறலாம். அது வேற சஸ்பென்ஸ். தெரியவே இல்லாம இருக்கிறது ஒரு சஸ்பென்ஸ், தெரிஞ்சு அறிவிக்கிறது ஒரு சஸ்பென்ஸ். அறிவிச்சு அதை மேடையில் அறிவிக்கிற ஒரு சஸ்பென்ஸ். சோ அந்த சஸ்பென்ஸ்ல எடுத்துக்கங்க. தாவேக்கால பாத்தீங்கன்னா அந்த புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் விக்னேஸ்வரன் அவர் வந்து போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கு. ஆமா. இந்த தொகுதியில எந்த சமூக மக்கள் அதிகமாக இருக்காங்க? புண்ணியமூர்த்தி சொல்லுங்க. லால்குடி தொகுதியை பொறுத்தளவுல உடையார், முத்தரையர், பட்டியல் சமூகத்தினர் இப்ப இவங்க தான் பெரும்பான்மையினர் இருக்காங்க. மற்ற சமூகத்தினர் கணிசமான அளவு அங்க இருக்காங்க. இவங்க தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா அங்க இருக்கு. இப்ப நான் சொல்றேன் ஐஜேகே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில ஆமா ஐஜேகே கேட்கறதுக்கு வாய்ப்பு, சீட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெறாது வந்து நம்ம தேர்தல் காலத்துலதான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நன்றி. உங்கள் அபிமான தங்கமயிலில் சர்வலட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்களின் அணிவகுப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 1/2 கிராம் தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை பிப்ரவரி 28 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.